பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 40 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போன தேசாதிபதி யார்? பொர்க்கியு பெஸ்து. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. பெஸ்து என்பவன் அதிபதியாகி எத்தனை நாளான பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான்? 3 நாளான பின்பு. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. பெஸ்துவினிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாய் பிராது பண்ணினவர்கள் யார்? பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி 4. தங்கள் மேல் தயவு செய்து பவுலை டேஸுக்கு அழைப்பிக்க வேண்டுமென்று பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் பெஸ்துவிடம் வேண்டிக் கொண்டனர். எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டுமென்று. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி 5. பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் எப்படிப்பட்ட யோசனையுள்ளவர்களாய் பவுலை எருசலேமுக்கு வரவழைக்க பிரயாசப்பட்டனர்? பவுலை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனையுள்ளவர்களாய். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி 6. பவுலை டேஸிலே காவல் பண்ணியிருக்கிறதே, நானும் டேஸ் அங்கே போகிறேன் என்று பிரதான ஆசாரியன் மற்றும் யூதரில் முதன்மையானவர்களிடம் பெஸ்து கூறினான். செசரியாவிலே காவல் பண்ணியிருக்கிறதே, நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன் என்று. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 7. எவர்கள் தன்னுடனே கூட வந்து பவுல் மேல் குற்றம் சாட்டட்டும் என்று பெஸ்து கூறினான்? திறமுள்ளவர்கள். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 8. பெஸ்து எத்தனை நாள் எருசலேமில் சஞ்சரித்தான்? ஏறக்குறைய 10 நாள். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 9. பெஸ்து எருசலேமிலிருந்து சென்ற எத்தனாம் நாளிலே பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான்? எருசலேமிலிருந்து சென்ற மறுநாளிலே. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 10. பெஸ்து எருசலேமில் சஞ்சரித்த பின் டேஸுக்கு போய் மறுநாளிலே டேஸில் உட்கார்ந்தான்? செசரியாவுக்கு போய் நியாயாசனத்தில் உட்கார்ந்தான். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 11. பெஸ்துவை சூழ்ந்து நின்றவர்கள் யார்? எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 12. எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் பெஸ்துவை சூழ்ந்து நின்று பவுல் மேல் எவைகளை சாட்டினார்கள்? தங்களால் ரூபிக்க கூடாத அநேக கொடிய குற்றங்களை சாட்டினார்கள். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. எவைகளுக்கெல்லாம் விரோதமாக தான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று பவுல் பெஸ்துவிடம் கூறினான்? யூதருடைய வேத பிரமாணம், தேவாலயம் மற்றும் ராயருக்கு, இவைகளுக்கு விரோதமாக. கேள்வி எண் 14. பெஸ்து பவுலுக்கு தயவு செய்ய மனதாயிருந்தான். சரியா தவறா என கூறுக.
தவறு. பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாயிருந்தான் என்பதே சரி. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 15. நீ எருசலேமுக்கு போய் இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா? யார் யாரிடம் கேட்டது? பெஸ்து பவுலிடம். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 16. நான் டேஸுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று பவுல் பெஸ்துவிடம் கூறினான். ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 17. பெஸ்து எதை நன்றாய் அறிந்திருந்தார்? யூதருக்கு பவுல் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை என்று. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 18. பவுல் யாருக்கு அபயமிட்டார்? ராயருக்கு அபயமிட்டார். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 19. எப்பொழுது நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன் என்று பவுல் பெஸ்துவிடம் கூறினார்? தான் அநியாயம் செய்து மரணத்திற்கு பாத்திரமானது ஏதாயிலும் நடப்பித்ததுண்டானால் மனு கேட்க மாட்டேன் என்று. கேள்வி எண் 20. பெஸ்து எவர்களுடனே ஆலோசித்தார்? தன் ஆலோசனைக்காரருடனே. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 21. பெஸ்து பவுலிடம் நீ ராயருக்கு அபயமிட்டாயே, டேஸுக்கே போக கடவாய் என்று டேஸ் சொன்னான். ராயரிடத்திற்கே போக கடவாய் என்று உத்தரவு சொன்னான். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 22. பெஸ்துவை கண்டு கொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தவர்கள் யார்? அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாலும். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 23. பெஸ்து பவுலின் சங்கதியை யாருக்கு விவரித்துச் சொன்னான்? அகிரிப்பா ராஜாவுக்கு. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 24. டேஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று பெஸ்து அகிரிப்பா ராஜாவிடம் சொன்னான். ஃபேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 25. பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் பெஸ்துவிடம் கேட்டுக்கொண்டது என்ன? பவுலுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டுமென்று. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான வேத பகுதிகள் நீங்கள் கேட்கிற பகுதிகள் போடப்படும். கேள்வி எண் 26. எது ரோமருடைய வழக்கம் அல்ல? குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று எதிர் உத்தரவு சொல்லாமல் அவனை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறது. கேள்வி எண் 27. எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் நியாயாசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டது யார்? பெஸ்து. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 28. பவுல் மேல் குற்றம் சாட்டினவர்கள் சில டேஸ் விஷயங்களை பவுல் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். சில தர்க்க விஷயங்களை. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 29. யூதரிடம் சொல்லி பவுல் சாதித்த வார்த்தை என்ன? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சாதித்தார். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
கேள்வி எண் 30. தான் யாருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட வேண்டும் என்று பவுல் அபயமிட்டார்? ராயருக்கு முன்பாக. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 31. பவுல் சொல்லுகிறதை கேட்க மனதாயிருந்தது யார்? அகிரிப்பா ராஜா. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 32. அந்த மனுஷன், அதாவது பவுல் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன், யார் யாரிடம் கூறியது? அகிரிப்பா பெஸ்துவிடம். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 33. நாளைக்கு நீர் கேட்கலாம், யார் யாரிடம் சொன்னது? பெஸ்து அகிரிப்பாவிடம். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 34. மிகுந்த ஆடம்பரத்துடனே நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தவர்கள் யார்? அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாலும். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 35. அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாலும் எவர்களோட கூட வந்து நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள்? சேனாபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட. அப்போஸ்தலர் 25, 23. கேள்வி எண் 36. எதினால் பெஸ்து பவுலை ராயரிடத்தில் அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினார்? பவுல் மரணத்துக்கு பாத்திரமானதொன்றையும் செய்யாததினாலும் ராயனுக்கு அபயமிட்டபடியினாலும். அப்போஸ்தலர் 25, 25. கேள்வி எண் 37. யூத ஜனங்கள் எது தகாதென்று சொல்லி கூக்குரலிட்டார்கள்? பவுல் இனி உயிரோடு இருக்கிறது தகாதென்று சொல்லி. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 38. எது தனக்கு விளங்கவில்லை என்று பெஸ்து கூறினார்? பவுலை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்றும் விளங்கவில்லை என்று. அப்போஸ்தலர் 25, 26. கேள்வி எண் 39. எது புத்தியீனமான காரியம் என்று பெஸ்துவுக்கு தோன்றியது? காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 40. பெஸ்து பவுலை அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக ஏன் கொண்டு வந்தார்? பவுலை குறித்து எழுதத்தக்க விஷயம் ஏதாகிலும் தனக்கு விளங்கும்படி. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.